எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்ஸ் சாத்விக் கிச்சனில் பார்க்க போகிறது ஸ்மூதிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களே ஈஸியாக இதை ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் அவங்களே பவுலில் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க பிளெண்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு கட் பண்ண முடியாது. ஸோ 7 to 14 இயர்ஸ் குழந்தைங்க தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறது நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பிளெண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கூட இருந்து பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம போடக்கூடிய விதை தான் ஃப்யூச்சரில் அவங்க நல்லா வளருவாங்க. ஸோ எப்பயுமே குழந்தைங்க தன்னுடைய கை நம்பி வளர்ந்தாங்க அப்படின்னா எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க மற்றவங்க செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயும் லேப்டாப்லேயுமே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் தன் கையால் தான் செஞ்சு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாதாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குது. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, அப்புறம் கிரவுண்ட் நட்டு எல்லாம் குட் ஃபேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களே அறிஞ்சு தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்புல சத்துக்களும் அதிகமாகும். ஸோ சாத்விகமான அந்த மைண்ட் வரும். சாத்விகம் அப்படிங்கிறது அமைதியான ஒரு குணம். ஸோ உணவில் நம்ம கையை வச்சோன்னா 80% நமக்கு அந்த சாத்விக் உணவே 80% அந்த குணத்தையே கொடுத்துருமா. ஸோ மைண்ட் லெவலில் தெளிவாக இருப்பாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஸோ பசு மாதிரி சாந்தமாக அவங்களுக்கு அந்த குணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். ஸோ சாத்விக் ஃபுட்டே 80% நமக்கு ஹெல்ப் பண்ணும். மிச்சம் 20% அவங்களுடைய மைண்டு. ஸோ வெளி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நற்பண்புகள் உள்ள கதைகள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அப்போ உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அது சரியாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்படிங்கும்போது ஸோ சிம்பிளான விஷயத்த நம்ம இன்றைக்கி விதைக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி விதைக்கக்கூடியது நாளைக்கு அழகாக பெருசாக மரமாக மாறும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் கிவ்வராக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பெக்கராக இருக்க பழக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க பெக்கராகவே இருப்பாங்க. இப்போ கிவ்வராக இருக்கா, இப்போ தனக்குத்தானே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கிவ்வர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆனந்தம் நமக்குள்ளே இருந்தால் தானே இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம சிம்பிளான விஷயத்த கற்றுக்க போகிறோம். குழந்தைங்க கூட சேர்ந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் சாத்விக் கிச்சன் ஸ்மூதிஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது அதாவது கிரவுண்ட் நட் மில்க் ஷேக். ஸோ கிரவுண்ட் நட் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் மிக்க நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நியூட்ரிஷியஸ் மில்க் ஷேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிலக்கடலை பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஸோ பச்சை தண்ணியாக இருந்தால் ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ வெந்நீரில் ஊற வச்சோம் அப்படின்னா 3 ஹவர்ஸே போதும். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வாழைப்பழம் 1 எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பேரிச்சம்பழம், தேன், ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தேன், அப்படி இல்லைன்னா ஜாக்ரி, அப்படி இல்லைன்னா கற்கண்டு பொடிச்சது. சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணலாம். தேங்காய் துருவல், அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் இல்லாமல் நம்ம தேங்காய் பால் அல்லது சோயா பால், நம்ம பாலுக்கு பதிலாக சாத்விக ஃபுட்டுக்கு நம்ம தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா சோயா
மில்க்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை ஊற வச்சு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மற்ற இன்க்ரீடியன்ஸை இப்போ செகண்டாக போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாஸில் அந்த கேஷ்யூ, பாதாம், அதுக்கு மேலே குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் பொடி தேவைன்னா போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்கும்போது இன்னும் புத்துணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த பனானாவை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம அம்மாவுக்கும் சரி, வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி, கிட்ஸையே வந்து செய்ய சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. ஸோ இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிச் இன் ப்ரோட்டீன். புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு மில்க் ஷேக்கு, அதாவது நிலக்கடலையாக இருக்கட்டும், முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன். அப்புறம் வந்து ஃபேட், ஹெல்தி ஃபேட்ஸ். இந்த நிலக்கடலை எடுத்துக்கிட்டோன்னா, பாதாம் எடுத்துக்கிட்டோன்னா குட் ஃபேட். கேஷ்யூ கொஞ்சம் கம்மியாக யார் யூஸ் பண்ணணும்னா, கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்காங்கன்னா கேஷ்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த முந்திரியை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா கேஷ்யூ நட்ஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எனர்ஜி நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி நியூட்ரியன்ட்ஸ் உள்ள ஒரு ஃபுட்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்டொமக் ஃபில்லிங் மில்க் ஷேக்குன்னு கூட சொல்லலாம். இப்போது காலையில் வெறும் வயிற்றில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து எதுவுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வயிறு ஃபுல்லாகிடும், சாட்டிஸ்ஃபை ஆகிடும், மனசு நம்மளே அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி செய்ய வைக்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பிராண சக்தி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மத்தியானம் சாப்பிட்டாலே போதும். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ட்ரிங்கே போதுமானது. புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர்ப் ஒரு மில்க் ஷேக். ஓகே, அதே மாதிரி பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால தேன் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் டிலைட். ஸோ டேட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்ஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணது, உள்ளே இருக்கக்கூடிய சீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு, இல்லைனா சீட்லெஸ் டேட்ஸ் யூஸ் பண்ணலாம், 50 கிராம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கோகனட் மில்க் அல்லது சோயா மில்க், 1 கிளாஸ் அளவு, ஏதாவது ஒன்று 1 கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு இருக்கும். ஸோ டெசிகேட்டட் கோகனட் வெளியில் கடையில் பவுடராக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளே வீட்டில் தேங்காயை துருவி வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இல்லைனா டீஸ்பூன் அளவு நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஆப்பிள் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் பவுலில். அதாவது ஜாக்ரி பவுடர், அதாவது ராக் சுகர் பவுடர்னு சொல்லுவோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ராக் சால்ட் கூட ஒரு பிஞ்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மக்கானா கூட நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மக்கானான்னா தாமரை விதை, சூப்பராக இருக்கும். ஸோ டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். கடைசியாக ஐஸ்கிரீம், சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்காக நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா எனர்ஜி பூஸ்டர். ஸோ ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைபர், ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஃபைபர் உள்ள அந்த ஃபுட்டு அப்படிங்கும்போது நமக்கு வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்காது. மலச்சிக்கல் இருக்க போய் தான் நமக்கு மனச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது. ஸோ இதை அடிக்கடி நம்ம குடிக்கலாம். டெய்லி மார்னிங் இது வந்து குடிக்கலாம். இப்போ 5 மில்க் ஷேக்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மில்க் ஷேக், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் 2 டேஸ் நம்ம குடிக்க வேண்டிய, சாட்டர்டே அண்ட் சண்டே நமக்கு வந்து மில்க் ஷேக் தேவையில்லை. ஸோ அடுத்து டைஜஷனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷனை க்யூர் பண்ணக்கூடியது, இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும், ஃபில்லிங்காகவும் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க். ஸோ ஓகே, எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி
ஸோ ஆப்பிள் துண்டுகளை கட் பண்ணி போட்டு பிஸ்தா அண்ட் ஸ்ட்ராபெரி அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் போடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சப்ஜா சீட்ஸ் தேவைன்னா போட்டுக்கலாம். இதில் குங்குமப்பூவும் தூவி நம்ம டெக்கரேட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ டேட்ஸையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி மேலே போட்டுக்கலாம். கிஸ்மிஸும் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டிஷ் பைனாப்பிள் ஸ்மூதி. ஸோ பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ஹாஃப் எடுத்து அதில் தோல் நீக்கிட்டு ஹாஃப் ஃப்ரூட் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஆப்பிள் அதே மாதிரி பொடியாக பவுலில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஹனி நமக்கு தேவைக்கேற்ப, கோகோனட் மில்க் ஆர் சோயா மில்க் நமக்கு தேவையான அளவு சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அல்மண்ட், கேஷ்யூ இதெல்லாமே பவுடர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நல்லது. ஸோ பிஸ்தாவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்ஸ் வந்து ஒரு 5 to 8 டேட்ஸ். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், சப்ஜா சீட்ஸ் இதுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பிளில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ மில்க் ஷேக்குக்கு ஒரு இது இருக்குது. ஸோ ஸ்வீட் உள்ள பழங்கள் நம்ம சூஸ் பண்ணணும். மில்க் ஷேக் அப்படின்னாலே ஸ்வீட் உள்ள பழங்களை சூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு பேர் தான் மில்க் ஷேக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்வீட் நிறைஞ்ச பழங்கள் என்னன்னு பார்த்தோன்னா சீத்தாப்பழம், சப்போட்டா, கொய்யா, மாம்பழம், அப்புறம் ஜாக் ஃப்ரூட் இது எல்லாமே வந்து ஸ்வீட் நிறைஞ்சது. மஸ்க் மெலான், அப்புறம் அவகேடோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸ்மூத்திஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சில பழங்கள் தான் நம்ம இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ புளிப்புள்ள பழங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதோட சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி ஜாக்ரி, டேட்ஸ், ஹனி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும், வயிற்றுக்கும் சுகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்னா டைஜஷனை நல்லா கொடுக்கக்கூடியது. இதுவுமே ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு மில்க் ஷேக். எனர்ஜி நல்லா பூஸ்ட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும், ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இதுக்கு விட்டமின் சி இந்த பைனாப்பிளில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு மில்க் ஷேக். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம டெக்கரேஷனுக்கு பிஸ்தா, பாதாம், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, ஐஸ் க்யூப்ஸ், சப்ஜா சீட்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் இதில் 1 or 2 ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் இல்லை ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அன்னாச்சி பழம் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வச்சு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு குழந்தைங்களே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். அதான் கிவிங்கில் இருக்கக்கூடிய சுகமே தனி சுகம். அதுக்கு தான் நம்ம செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு அதை பரிமாறுறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம குடிக்கிறத காட்டிலும் இன்னொருத்தங்களுடைய தாகத்தை தணிக்கும் போது வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறதே வேற லெவல். அதுக்கு தான் திரும்ப திரும்ப கிவ்வர்னு சொல்கிறேன். அதுதான் சாத்விக் மைண்டும் கூட. அந்த கிவிங் அப்படிங்கிற அந்த நேச்சருக்குள்ளே போயிட்டாங்க. கிவிங் இன் நேச்சரில் இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிஷ் மஸ்க் மெலான் பனானா மில்க் ஷேக். மஸ்க் மெலான் உடைய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்க் மெலானோட நம்ம பனானா சேர்க்க போகிறோம். ஸோ மஸ்க் மெலான் 2 கப்பு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு நம்ம அந்த முலாம் பழத்தை பொடியாக நறுக்கிக்க போகிறோம். அடுத்ததாக வாழைப்பழம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் பால் 1 கப்பு, இல்லைனா சோயா மில்க் 1 கப்பு, இல்லைனா தேங்காய் துருவலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பனக்கற்கண்டு இல்லைனா கற்கண்டு இல்லைனா தேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்ம வேறு என்ன முலாம் பழத்துக்கு பதிலாக வேறு என்ன பழங்கள் யூஸ் பண்ணலான்னா சீத்தாப்பழம், மாம்பழம், ஜாக் ஃப்ரூட், அவகேடோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று. ஸோ எல்லாமே இல்லாமல் ஏதாவது ஒரு பழம் முலாம்பழத்துக்கு பதிலாக யூஸ் பண்ணிவிட்டு அதோட வாழைப்பழம் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதோட டேட்ஸ், அப்புறம் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, சப்ஜா சீட்ஸ், அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாமே வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம்.
எல்லா பழங்களையும் எல்லாத்தையுமே சேர்க்கணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம இதை மேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மஸ்க் மெலானும் வாழைப்பழமும் இருக்குது. ஸோ அதை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். அதோட தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்ம ஐஸ் க்யூப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. 2 பாட் இருக்குது அப்படின்னா அந்த சட்டியில், மண் சட்டியில் நம்ம இதை ஊற்றி வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் அது சில்னஸை கொடுக்கும். அந்த க்யூப்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி சில்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டில் ஊற்றி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து இதை சாப்பிட்டு வந்தோம்னா சூப்பர் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. இந்த முலாம்பழம் வந்து நம்ம முகத்துக்கு, அந்த ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அலாதியான பெனிஃபிட்ஸ். அந்த டீஹைட்ரேட் ஆகக்கூடிய அந்த உடம்புக்கு ஹைட்ரேஷனை கொடுக்கக்கூடியது. வெயில் காலத்தில் பார்த்தோம்னா உடம்பு ட்ரை ஆகும். அப்புறம் யூரின் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்ல மஞ்சளாக போகும். ஸோ அதுக்கெலாம் வந்து டீஹைட்ரேஷன் நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். சம்மர் சீசனுக்கு இந்த மஸ்க் மெலான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ நீர்த்தன்மை குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா உடம்புல நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் யூரின் கடுப்பாக போகும். அதுதான் டீஹைட்ரேஷன். போகும்போதே ரொம்ப மஞ்சளாக போகும். அது வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி நல்லா எடுத்துக்கணும். அதோட சேர்த்து இந்த மஸ்க் மெலானே நமக்கு நீர் சத்தை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். இப்போ பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடியது. கிட்ஸ் தான் குடிக்கணுங்கிறது இல்லை, எல்லா ஏஜ் குரூப்ஸும் குடிக்கலாம். பிளட் ப்ரெஷரை நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ அதே மாதிரி டைஜஸ்டிவை நல்லாவே கொடுக்கும். நல்லா யூரினை நல்லா போக வைக்கும், பிரிய வைக்கும். ஸோ உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இம்யூனிட்டி ப்ளஸ் அந்த ஸ்கின்னுக்கு, அந்த ஃபேஸ்க்கு பிரைட்டனிங்கை கொடுக்கக்கூடியது. நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்னா விட்டமின் ஏ அண்ட் சி நிறைஞ்சுள்ளது. பொட்டாசியம், விட்டமின் B6, கால்சியம், புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட் எதுன்னு கேட்டால் மஸ்க் மெலான் தான். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடைசியாக பீட்டல் லீஃப் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். ஸோ பீட்டல் லீஃப் வெற்றிலை அப்படிங்கிறது நம்ம தாம்பாளத்தில் கோவிலுக்கு போகும்போது இது வச்சு கொண்டு போவோம். நம்ம உடம்பையே கோயில் ஆக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மில்க் ஷேக் பீட்டல் லீஃப், அதாவது வெற்றிலை மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். லங்ஸை நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். நம்ம இன்டர்னல் ஆர்கன் 22 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் லங்ஸ். அந்த லங்ஸை நல்லா வச்சுக்கிட்டாலே மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்டுக்கு நல்ல ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். பேட் ப்ரீத் வந்து ஃபைட் பண்ணும். இது லங்ஸை வீக்காக இருந்ததுன்னா பேட் ப்ரீத் அப்படின்னா வாய் வழியாக விடக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறது நல்லதில்லை. மூக்கு வழியாக எடுத்து விடக்கூடிய சுவாசம் தான் சரியான சுவாசம். வாயை திறந்துட்டே மூச்சை விட்டுட்டு தூங்குவாங்க. இது பேட் ப்ரீத். மாடிப்படி ஏறி இறங்கும்போது மூச்சு வாங்கும், அதுவும் தப்பு, அதுவும் பேட் ப்ரீத். ஸோ வீசிங் அண்டு ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அப்புறம் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன், ஸோ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்டிகள் இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸை நல்லா கிளியர் பண்ணக்கூடியது. டைஜஷனை நல்லா பூஸ்டப் பண்ணும். முந்தி காலத்தில் ஒரு வெத்தலையோ இல்லை 2 வெத்தலையோ மென்று சாப்பிட சொல்லுவாங்க. அந்த துவர்ப்பு தன்மையை வயிற்றுக்கு போகும்போது நல்ல பசியை தூண்டும். ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடையும் நல்லா டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். இப்போது நிறைய ஃபுட்டு, அதாவது ஃபேட் உள்ள ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா இந்த வெத்தலையை மென்று சாப்பிட்டாச்சுனாலே ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடும். ஹெவி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து தாம்பாளத்தில் என்ன வைப்பாங்க, இந்த வெத்தலையை தான். இப்போ வந்து ஹோட்டலில் கூட முடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பீடான்னு வைக்கிறாங்க இல்லையா, இந்த வெத்தலையில் செஞ்சது தானே, குல்கந்து எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த பீடாவை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஹெவி ஃபேட் உள்ள அந்த சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க கூட அந்த பீடாவை போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா, அந்த வெத்தலையில் சுண்ணாம்பு வச்சு மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னாலே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதே இது இப்போ வந்து சாப்பிட சொன்னோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ மில்க் ஷேக்காக நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட நம்ம நியூட்ரியன்ஸ், ரொம்ப ஹை நியூட்ரியன்ட் கிடைக்கும். அதே மாதிரி பிளட் சுகரை நல்லா மேனேஜ் பண்ணும். இதனுடைய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பீட்டல் லீஃப் வந்து 3 எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ சோம்பு மிட்டாய் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் கிடைக்கும். ஸோ அதை எடுத்து வாயில் போடுவோம் இல்லையா, அந்த மிட்டாய் கிடைச்சதுன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த சோம்பு, பெரிய சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அது 2 பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 3-4 கிராம்பு, அப்புறம் டேட்ஸ் 5 to 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹோம்மேட் குல்கந்து 1 ஸ்பூன் அளவு.
ஹோம்மேட் குல்கந்த் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கப் எடுத்து நல்லா குட்டியாக பீசஸாக கட் பண்ணி அதை நல்லா கையால் மேஷ் பண்ணி அதில் கற்கண்டு, அதாவது கற்கண்டு பொடிச்சதை நம்ம அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா வாணலியில் இந்த ரெண்டையும் 3 to 4 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தேன் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹோம்மேட் குல்கந்த் வந்து எப்பயும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீட்டல் லீஃபில் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் அதே மாதிரி கோகனட் துருவல், தேங்காய் துருவல் 4 ஸ்பூன், பாதாம் 5, டூட்டி ஃப்ரூட்டி டெக்கரேஷனுக்கு, ஹனி, ஜாக்ரி, சப்ஜா சீட்ஸும் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கடைசியில் நம்ம குங்குமப்பூ, வெத்திலையை நல்லா பொடியாக நறுக்கி மேலே தூவலாம். எப்படி வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையை வந்து மேல் டாப்பில் வந்து போடுவோமோ அதே மாதிரி வெத்திலையை வந்து மேல் டாப்பில் இப்படி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க என்ன மில்க் ஷேக்குன்னே தெரியாது, ஆனால் நல்லா அது குடிப்பாங்க. ஸோ லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்கள இது செய்ய சொல்லி அவங்களே குடிக்க சொல்லுங்கள். டேட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸு, ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் இதில் போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். நாளைக்கு நம்ம வேறு ஒரு ஸ்வீட்ஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் ஃபார் ஆல். ஓகே, எல்லா கிட்ஸும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, ஓகே.